தாய் வீடு ஜனவரி 2026. இனப்படுகொலையின் அரசியல். பெயரிடப்படாத குற்றத்துக்கு பெயரிடுதல். இலங்கையும் இனப்படுகொலையும். எழுதியவர் தேனா ஞாலசீத்தி மீனிலங்கோ. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. தொடக்க குறிப்புகள். மே 18, 2009 அன்று இலங்கையில் போர் ஒரு சமாதான ஒப்பந்தத்துடன் அல்லாமல் பயம், சோர்வு, அங்கீகரிக்கப்படாத மரணத்தின் இடையால் விதிக்கப்பட்ட மௌனம் ஆகியவற்றின் கலவையுடன் முடிந்தது. அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளின் மீதான வெற்றியை அறிவித்தது. 3 தசாப்த கால உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஆனால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு முடிவு விடுதலை அல்ல, அது பேரழிவு. பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் முல்லைத்தீவு கடற்கரையில் மிக குறுகிய நிலப்பரப்பில் சிக்கிக் கொண்டனர். வான்வழி, கடல்வழி, தரைவழி குண்டுவீச்சுக்கு உள்ளாகினர். மருத்துவமனைகள் மீது ஷெல் தாக்குதல் நடத்தப்பட்டது. உணவு தொடரணிகள் தடுக்கப்பட்டன. சரணடைந்த விடுதலை புலிகள் காணாமல் போயினர். பின்னர் ஐக்கிய நாடுகள் சபை போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் பற்றிய நம்பகமான குற்றச்சாட்டுகளை விவரித்தது. இருப்பினும் துன்பத்தின் மிகப்பெரிய தன்மை இருந்த போதிலும் எந்த அதிகாரப்பூர்வ சர்வதேச அமைப்பும் இதுவரை நடந்ததை இனப்படுகொலை என்று பெயரிடவில்லை. இந்த கட்டுரை அந்த மௌனத்துடனும் இனப்படுகொலை என்று பெயரிடுவதன் அல்லது பெயரிட மறுப்பதன் அரசியல், தார்மீக தாக்கங்களுடனும் தொடங்குகிறது. இலங்கையின் கதை ஒரு தொந்தரவான சந்திப்பில் உள்ளது. இனப்படுகொலையின் சட்டபூர்வமான நுழைவாயிலுக்கும் இனப்படுகொலை அழிவின் வாழ்ந்த அனுபவத்திற்கும் இடையில் அது ஊசலாடுகிறது. இது கூட்டுக்கொலைகளின் கதை மட்டுமல்ல, பொறுப்புணர்வை தவிர்க்க அரசுகள் சட்டம், வரலாறு, ராஜதந்திரத்தை எவ்வாறு கையாளுகின்றன என்பதையும் பற்றிய கதை. இது ஈழத்தமிழர்களின் அன்றாட வாழ்விலும் வீட்டிலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் உயிர் வாழ்வு, நினைவகம் மற்றும் வன்முறையின் நீண்ட பிற்கால வாழ்க்கை பற்றிய கதையாகும். இனப்படுகொலை என்ற வார்த்தையை 1944 ஆண்டு ரஃபேல் லெம்கின் ஒரு தேசத்தையோ ஒரு இனக்குழுவையோ அழிப்பதை, தி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ நேஷன் ஓ அன் எத்னிக் குரூப், விவரிக்க உருவாக்கினார். இனப்படுகொலை என்பது வெறும் கூட்டுக்கொலை அல்ல, மாறாக கூட்டு வாழ்க்கையின் அடித்தளங்களை, மொழி, கலாசாரம், தலைமை, சமூக நிறுவனங்கள் போன்றவற்றை அழிக்கும் ஒரு செயல்முறை என்று லெம்கின் புரிந்து கொண்டார். 1948 ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை இனப்படுகொலை சமவாயத்தை ஏற்றுக்கொண்ட போது, இனப்படுகொலை என்பது ஒரு தேசிய இன அல்லது மதக்குழுவை முழுவதுமாகவோ பகுதியாகவோ அழிக்கும் நோக்கத்துடன் செய்யப்பட்ட செயல்கள் என்று வரையறுத்தது. இந்த செயல்களில் கொலை, கடுமையான தீங்கு விளைவித்தல், அழிவுகரமான வாழ்க்கை நிலைமைகளை ஏற்படுத்துதல், பிறப்புகளை தடுப்பது, குழந்தைகளை வலுக்கட்டாயமாக தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருதல் ஆகியவை அடங்கும். ஆனால் நடைமுறையில் இனப்படுகொலை நிரூபிக்க மிகவும் கடினமான குற்றங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. இதற்கு பெரிய அளவிலான அட்டூழியங்களுக்கான சான்றுகள் மட்டுமல்ல, குறிப்பிட்ட நோக்கத்திற்கான ஆதாரமும் தேவைப்படுகிறது. பாதுகாக்கப்பட்ட ஒரு குழுவை அழிக்கும் நோக்கம். இந்த குறுகிய சட்ட கட்டமைப்பானது இனப்படுகொலை என்ற லேபிளை தவிர்த்து இனப்படுகொலை செயல்களை செய்ய அரசுகளை அனுமதித்துள்ளது. இனப்படுகொலை அறிஞர் ஸ்காட் ஸ்ட்ராஸ் கவனிக்கிறபடி, இனப்படுகொலை என்பது ஒரு அரசியல் வகையைப் போலவே சட்டபூர்வமானது. இனப்படுகொலை என்று கருதப்படுவது அதை பெயரிடும் அதிகாரம் யாருக்கு உள்ளது என்பதை பொறுத்தது. இலங்கையில் பெயரிடுதல் தொடர்பான போட்டி போருக்கு பிந்திய காலத்தை வரையறுத்துள்ளது. அடுத்தடுத்த அரசாங்கங்கள் தங்கள் இராணுவ நடவடிக்கை தமிழர்களுக்கு எதிரானது அல்ல, பயங்கரவாதத்துக்கு எதிரான மனிதாபிமான நடவடிக்கை என்று வலியுறுத்தி வருகின்றன. சர்வதேச அரங்காடிகள், மேற்குலகு, இந்தியா, சீனா உள்ளிட்டவை பாரிய அட்டூழியங்களுக்கு போதிய சான்றுகள் இருந்த போதிலும் போரை ஒரு உள்நாட்டு விடயமாக கருதினர். ஐக்கிய நாடுகள் சபையின் சொந்த உள் மதிப்பாய்வு வெகுஜன பொதுமக்கள் படுகொலைக்கான எச்சரிக்கை அறிகுறிகளின் மீது செயல்பட தவறியதை இனங்கண்டது. அதன் முறையான தோல்வியை ஒப்புக்கொண்டது. ஆயினும் கூட
எந்த அரச அல்லது சர்வதேச நீதிமன்றமும் இந்த நிகழ்வுகளை இனப்படுகொலை என்று முறையாக அங்கீகரிக்கவில்லை. அப்படியானால் என்ன நடந்தது என்பது மட்டுமல்ல, அது ஏன் பெயரிடப்படாமல் உள்ளது என்பதும் கேள்வியாகும். 2009 வன்முறை எங்கிருந்தும் தோன்றவில்லை. 1948 இலங்கை சுதந்திரம் பெற்றதிலிருந்து பல தசாப்தங்களாக தமிழ் மக்கள் திட்டமிட்டு ஓரங்கட்டப்பட்டதன் உச்சக்கட்டமாகும். புதிதாக சுதந்திரம் பெற்ற அரசு சிங்கள பௌத்த தேசியம் என்ற பெரும்பான்மைவாத கற்பனையின் அடிப்படையில் அதன் அரசியல் சட்டபூர்வமான தன்மையை கட்டமைத்தது. இலங்கை குடியுரிமை சட்டம் 1948 கிட்டத்தட்ட 1 மில்லியன் இந்திய வம்சாவளி தமிழர்களின் குடியுரிமையை பறித்தது. சிங்களம் மட்டும் சட்டம் 1956 மொழியியல் விலக்கு முறையை நிறுவனமயமாக்கியது. தமிழர்களை சக குடிமக்களாக இருந்து 2ஆம் தர குடிமக்களாக மாற்றியது. 1956, 1958, 1977 என்று தொடங்கி மிகவும் கடுமையாக 1983 நடந்த தொடர்ச்சியான படுகொலைகள் தன்னிச்சையான வெடிப்புகள் அல்ல, மாறாக அரசால் பொறுத்து கொள்ளப்பட்ட அல்லது தூண்டப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட பிரச்சாரங்கள். இந்த அரச வன்முறையின் ஒவ்வொரு அத்தியாயமும் குறைகள், தண்டனையிலிருந்து விலக்கு, இன துருவ முனைப்பு சுழற்சியை ஆழப்படுத்தியது. இனப்படுகொலை ஆய்வுகளின் மொழியில் இவை பூர்வீக இனப்படுகொலை தருணங்கள், புரோட்டோஜெனோசைடல் மொமெண்ட்ஸ். இந்த கூட்டு வன்முறை தமிழர்களை ஒரு குழுவாக குறிவைக்கும் அரசின் விருப்பத்தை இயல்பாக்கியது. தமிழ் கலாசார பாரம்பரியத்தின் மிகப்பெரிய களஞ்சியங்களில் ஒன்றான யாழ்ப்பாண பொது நூலகம் 1981 அழிக்கப்பட்டது. இது மக்கள் மீது மட்டுமல்ல, நினைவகம் மீதும் ஒரு தாக்குதலை குறிக்கிறது. இந்த நிகழ்வுகளை ஒன்றாக எடுத்துக்கொண்டால் இன ஆதிக்கத்தின் தொடர்ச்சியான செயல்முறையை உருவாக்கியதென்பதையும் 2009ஆம் ஆண்டு படுகொலைகளுக்கு நீண்ட காலத்துக்கு முன்பே சட்டங்கள், கொள்கைகள் மற்றும் படுகொலைகள் மூலம் இயற்றப்பட்ட மெதுவான இனப்படுகொலை என்று இதை இனங்காணலாம். இலங்கையின் உள்நாட்டுப் போர் 1983 2009 அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் நடந்ததாக வெளித்தோற்றத்தில் கூறப்பட்டது. ஆனால் அதன் விளைவுகள் தமிழ் பொதுமக்கள் மீது விகிதாசாரமற்ற முறையில் தாக்கின. வடக்கு கிழக்கில் அரசாங்கம் பொருளாதார தடைகளை விதித்தது, உணவு மற்றும் மருந்தை கட்டுப்படுத்தியது, மேலும் கண்மூடித்தனமான குண்டு தாக்குதல்களை நடத்தியது. பாடசாலைகள், கோயில்கள், மருத்துவமனைகள் இலக்குகளாக மாறின. புலிகள் கட்டாய ஆட்சேர்ப்பு, படுகொலைகள் உட்பட கடுமையான துஷ்பிரயோகங்களை செய்தனர். இருப்பினும் அதிகாரத்தின் சமச்சீரற்ற தன்மை சந்தேகத்துக்கிடமின்றி இருந்தது. இலங்கை அரசு வானத்தையும் கடலையும் மட்டுமல்ல, உலகளாவிய கதையாடலையும் கட்டுப்படுத்தியது. 2000ஆம் ஆண்டுகளின் நடுப்பகுதியில் அரசாங்கத்தின் கிளர்ச்சி எதிர்ப்பு உத்தி முழுமையான போரின் பிரச்சாரமாக பரிணமித்தது. மனிதாபிமான மீட்பு நடவடிக்கை என்ற போர்வையில் இராணுவம் லட்சக்கணக்கான பொதுமக்களை பாதுகாப்பு வலயங்கள் என்று அழைக்கப்பட்ட பகுதிகளுக்குள் அடைத்து வைத்தது. பின்னர் அங்கு இடைவிடாமல் ஷெல் தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டன. செயற்கைக்கோள் படங்களும் சாட்சியங்களும் கூட்டு புதைகுழிகளையும் பொதுமக்கள் படுகொலைகளையும் ஆவணப்படுத்தின. சர்வதேச பத்திரிகையாளர்கள் தடை செய்யப்பட்டனர். மனிதாபிமான அணுகல் மறுக்கப்பட்டது. ஐநா ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டனர். சாட்சிகளை முறையாக மூடுவது தற்செயலானதல்ல. இனப்படுகொலை அறிஞர் ஜாக் செமலின் அழிவின் கட்டடக்கலை, ஆர்கிடெக்சர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் என்று அழைப்பதன் ஒரு பகுதியாகும். தகவல்களை ஏகபோகமாக்குவதன் மூலம் நம்பத்தகுந்த மறுப்பு என்ற போர்வையின் கீழ் பரந்தளவிலான அட்டூழியங்கள் வெளித்தெரியாமல் நிகழ்த்தப்படுவதை அரசு உறுதி செய்தது. போர் முடிந்ததும் அரசாங்கம் வெற்றியை வெற்றி அணிவகுப்புகள் மற்றும் பௌத்த சடங்குகளுடன் கொண்டாடியது. சமரசமில்லை, பழிவாங்கல் மட்டுமே இருந்தது. இனப்படுகொலை பற்றிய இலங்கையின் புதிர். இனப்படுகொலை ஆய்வுகளுக்குள் இலங்கை ஒரு பகுப்பாய்வு புதிரை முன்வைக்கிறது. ஐநா நிபுணர் குழுவும் 2011 இலங்கை மீதான மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர் ஆணையர் அலுவலக விசாரணையும் போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கான நம்பகமான ஆதாரங்களை கண்டறிந்தன. ஆனால்
இனப்படுகொலை என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை தவித்தன. நோக்கம் குறித்த நீதித்துறை தீர்மானம் இல்லாததே காரணம். இருப்பினும் அறிஞர்கள் பலர் நடத்தை முறைகளிலிருந்து பல இனப்படுகொலை நோக்கத்தை ஊகிக்க முடியும் என்று வாதிடுகின்றனர். இஸ்ரேலிய சட்ட நிபுணர் யோராம் டீன்ஸ்டீன் குறிப்பிடுவது போல, எந்த ஒரு குற்றவாளியும் வானொலியில் இனப்படுகொலை நோக்கத்தை அறிவிப்பதில்லை. மருத்துவமனைகளை அழித்தல், மனிதாபிமான உதவி மறுப்பு, பொதுமக்கள் பாதுகாப்பு வலயங்களை குறிவைத்தல் ஆகியன இனப்படுகொலை நோக்கத்தின் சூழ்நிலை குறிகாட்டிகளாக செயற்பட முடியும். டேனியல் ஃபியஸ்டீன் மற்றும் கிரெகரி ஸ்டாண்டன் போன்ற அறிஞர்கள் இனப்படுகொலை என்பது ஒரு செயல்முறையாக மட்டுமே புரிந்து கொள்ளப்படுகிறது, வெறும் ஒரு நிகழ்வல்ல என்பதை வலியுறுத்தியுள்ளனர். ஸ்டாண்டனின் 10 நிலை இனப்படுகொலை வகைப்பாடு, அடையாளப்படுத்தல், பாகுபாடு, மனிதாபிமானமற்ற தன்மை, அமைப்பு, துருவப்படுத்தல், தயாரிப்பு, துன்புறுத்தல், அழிப்பு மற்றும் மறுப்பு இலங்கைக்கு தொந்தரவான துல்லியத்துடன் பயன்படுத்தப்படலாம். இங்கு 4 விடயங்கள் முக்கியமானவை. இனத்துவ பாகுபாடுகள் சுதந்திரம் முதலே இருந்துள்ளன. குறிப்பாக குடியுரிமை பறிப்பு, தனிச்சிங்கள சட்டம் என்பன திட்டமிட்ட ஒதுக்கலின் அடையாளப்படுத்தல்களாகும். இன ரீதியான பாகுபாடு, மனிதாபிமானமற்ற தன்மை ஆகியவை அரசு கொள்கை மற்றும் பிரச்சாரம் மூலம் நிறுவனமயமாக்கப்பட்டன. பாதுகாப்பு தொடர்பான இனத்துவ கதையாடல், தமிழருக்கு எதிரான துருவ முனைப்பு தீவிரமடைதல், இராணுவத்தின் இனத்துவ செயற்பாடுகள் என்பன போரின் போது எதிரொலித்தன. 2008-2009 காலப்பகுதியில் உச்சத்தை அடைந்த கொலைகள், சித்திரவதைகள், காணாமலாக்கப்படுதல்கள், அவை நிகழ்ந்ததை இலங்கை அரசு மறுப்பதும் இன்று வரை தொடர்கிறது. இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இலங்கை அரசின் நடத்தை ஓர் இனப்படுகொலை செயல்முறையை உருவாக்குகிறது. நோக்கத்திற்கான சட்டப்பூர்வ ஆதாரம் நீதிமன்றத்தில் சோதிக்கப்படாவிட்டாலும் கூட, சட்டப்பூர்வ பின்னணியில் இனப்படுகொலை செயல்முறைக்கும் இடையிலான இந்த வேறுபாடு முக்கியமானது. இனப்படுகொலை என்பது கொலை செய்வது மட்டுமல்ல, அது அழிப்பதும் பற்றியது. 2009க்கு பிறகு இலங்கை அரசாங்கம் வரலாற்றை மீண்டும் எழுதும் பிரச்சாரத்தில் இறங்கியது. தமிழ் பொதுமக்களுக்கான நினைவு சின்னங்கள் அழிக்கப்பட்டன. கல்லறைகள் புல்டோசர்களால் இடித்து தள்ளப்பட்டன. நினைவு நிகழ்வுகள் தடை செய்யப்பட்டன. வடக்கு கிழக்கில் கண்காணிப்பு பரவலாகியது. மேலும் உண்மையை தேடுவதற்காக காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் துன்புறுத்தப்பட்டனர். இராணுவம் குடிமக்களின் வாழ்க்கையில் ஆழமாக பதிந்துள்ளது. நிலம், வணிகம், கல்வி என்பவற்றை கூட கட்டுப்படுத்தியது. இன்றும் பல வழிகளில் கட்டுப்படுத்துகிறது. இம்முறை இனப்படுகொலையின் இறுதிக்கட்டத்தை பிரதிபலிக்கிறது. மறுப்பு. இதை ஸ்டாண்டன் அதன் உறுதியான குறிகாட்டியாக விவரிக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களின் கதைகள் அமைதியாக இருப்பதையும் குற்றவாளிகள் கொண்டாடப்படுவதையும் உறுதி செய்வதன் மூலம் மறுப்பு வெற்றியை ஒருங்கிணைக்கிறது. இலங்கையில் மறுப்பு வெளிப்படையானதும் நுட்பமானதுமான வடிவங்களை எடுத்துள்ளது. உத்தியோகபூர்வ வெற்றிவாதம், பாடப்புத்தகங்களை மீண்டும் எழுதுதல், பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் துக்கத்தை குற்றமாக்குதல் என்பன அவ்வடிவங்களுக்கான சில உதாரணங்கள். சர்வதேச அளவில் ராஜதந்திர கூட்டாண்மைகள், புவிசார் அரசியல் நலன்கள் இலங்கையை அர்த்தமுள்ள பொறுப்பு கூறலில் இருந்து தனிமைப்படுத்தியுள்ளன. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீனாவும் ரஷ்யாவும் மேற்குலக தலையீடு என்பதை காரணம் காட்டி இலங்கையை காப்பாற்றின. மேற்குலக தலையீடும் தமிழர்கள் நலன் சார்ந்ததாக இருக்கவில்லை. மாறாக தமது நலன்களுக்கு ஒவ்வாத இலங்கையின் ஆட்சியாளர்களை தண்டிப்பது பற்றியதாகவே இருந்தது. காலப்போக்கில் மேற்குலகிற்கு சார்பான ஆட்சி இலங்கையில் அமைந்ததும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இலங்கை ஒரு விடயதானமாகவே இல்லை என்பதையும் நோக்க வேண்டியுள்ளது. இந்த குற்றங்கள் தொடர்பில் இந்தியாவும் தலையீட்டை விரும்பவில்லை. அதற்கு சொந்த காரணிகள் இருந்தன. இலங்கையிலோ பிராந்தியத்திலோ ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் அமைவதை இந்தியா எதிர்த்தது. அது தனது நலன்களுக்கு பாதகமாக அமையும் என கருதியது. மேற்கத்திய அரசாங்கங்கள் இலங்கையின் ஸ்திரத்தன்மையையும் பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பையும் முன்னுரிமைப்படுத்தின. எனவே போருக்கு பிந்திய மௌனம் தற்செயலானது அல்ல, அது கட்டமைப்பு ரீதியானது. இது அறிஞர் ஸ்டான்லி கோஹென் மறுப்பு நிலைகள், ஸ்டேட்ஸ் ஆஃப் டினாயல் என்று அழைப்பதை குறிக்கிறது. அங்கு சமூகங்கள் கூட்டாக
தாங்கள் அறிந்ததை பார்க்க மறுக்கின்றன. இலங்கையர்களும் உலகமும் எதிர்கொள்ளும் கேள்வி, அத்தகைய மறுப்பிலிருந்து நீதி வெளிப்படுமா அல்லது இலங்கை அங்கீகரிக்கப்படாமல் இனப்படுகொலையின் பாடப்புத்தக வழக்காகவே இருக்குமா என்பதுதான். போர் முடிந்து 15 ஆண்டுகளுக்கு மேலாகியும் உண்மை மற்றும் நீதிக்கான போராட்டம் இன்னும் முடிவடையவில்லை. தமிழ் ஆர்வலர்களும் உயிர் பிழைத்தவர்களும் இனப்படுகொலையை அங்கீகரிக்க கோருகின்றனர். பழிவாங்குவதற்காக அல்ல, மாறாக உண்மையை உறுதிப்படுத்துவதற்காக. புலம்பெயர்ந்தோரில் இளைய தலைமுறையினர் காப்பகங்களை மீண்டும் கட்டமைத்து சாட்சியங்களை சேகரித்து அரசால் அளிக்கப்படுவதை எதிர்க்கும் வகையில் டிஜிட்டல் நினைவு சின்னங்களை உருவாக்குகின்றனர். இருப்பினும் இலங்கைக்குள் அரசியல் சூழல் பெருகிய முறையில் அடக்குமுறையாக வளர்ந்துள்ளது. தேசிய நல்லிணக்கம் என்ற அரசாங்கத்தின் சொல்லாட்சி ஆழமான கட்டமைப்பு ஏற்றத்தாழ்வுகளையும் தமிழ் பகுதிகளின் தொடர்ச்சியான இராணுவ மயமாக்கலையும் மறைக்கிறது. அதே நேரத்தில் உலகளாவிய அரசியல் மாறி வருகிறது. மியன்மார் மற்றும் கேம்பியா மீதான சர்வதேச நீதிமன்றத்தின் வழக்குகள் யாசிதிகளுக்கும் ரோஹிங்கியாக்களுக்கும் எதிரான இனப்படுகொலைகளை அங்கீகரிப்பது, உலகளாவிய அதிகார வரம்பை அதிகரித்து வருவது ஆகியவை பொறுப்புக்கூறலுக்கான புதிய முன்னுதாரணங்களை உருவாக்கியுள்ளன. கடுமையான புலமைத்துவ மூலோபாய ஒருங்கிணைப்பை அடிப்படையாக கொண்டால் இந்த முன்னேற்றங்கள் இலங்கையின் மீது புதுப்பிக்கப்பட்ட வாதத்துக்கு இடமளிக்கின்றன. ஆனால் அதை வினைத்திறனுடன் சாத்தியமாக்க நாம் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் முக்கியமான வினாவாகும். இந்த கட்டுரை 3 தலையீடுகளை செய்ய முயல்கிறது. முதலாவதாக, இலங்கை வழக்கு இனப்படுகொலை ஆய்வுகளுக்குள் நேரடியாக அமைந்திருக்க வேண்டும் என்று அது வாதிடுகிறது. ஒரு சுய பொது சிவில் மோதலாகவோ பயங்கரவாத எதிர்ப்பு பிரச்சாரமாகவோ கருதப்படக்கூடாது. அவ்வாறு செய்வது உரிமை பறிப்பு, மொழியியல் தேசியவாதம் போன்றவற்றுடன் தொடங்கி வெகுசன அழிப்பில் உச்சத்தை அடைந்த அழிவின் தொடர்ச்சியை அங்கீகரிக்க அனுமதிக்கிறது. இரண்டாவதாக, சட்டப்பூர்வ இனப்படுகொலைக்கும் இனப்படுகொலை செயல்முறைகளுக்கும் இடையிலான கருத்தியல் வேறுபாட்டை இது தெளிவுபடுத்துகிறது. முந்தையது நோக்கத்தை நீதித்துறை தீர்மானிப்பதை கோருகிறது. பிந்தையது கொலை தொடங்குவதற்கு நீண்ட காலத்துக்கு முன்பே கட்டமைப்புகள், சித்தாந்தங்கள், தண்டனையின்மை மூலம் இனப்படுகொலை தர்க்கம் எவ்வாறு செயற்படுகிறது என்பதை பார்க்க நம்மை அழைக்கிறது. துல்லியமாகச் சொன்னால், உலகின் முழு பார்வையில் மெதுவாக உருவான ஓர் இனப்படுகொலை பல தசாப்தங்களாக அரசு வன்முறையால் இயல்பாக்கப்பட்டது என்பதே இலங்கையின் சோகம். மூன்றாவதாக, இலங்கைக்குள்ளும் புலம்பெயர்ந்தோர் முழுவதும் உள்ள தமிழ் ஆர்வலர்கள் அங்கீகாரம், பொறுப்புக்கூறல், நினைவாற்றலை கட்டியெழுப்புவதற்கு என்ன செய்ய முடியும் என்பதை இது ஆராய்கிறது. இது நிலைத்தன்மையின் அரசியலுக்காக வாதிடுகிறது. ஆவணப்படுத்தலில் முதலீடு செய்தல், சர்வதேச கூட்டணிகளை உருவாக்குதல், இடைக்கால நீதி வழிமுறைகளில் ஈடுபடுதல் மற்றும் பிற உயிர் பிழைத்த சமூகங்களுடன் நாடு கடந்த ஒற்றுமையை வளர்ப்பது பற்றி பேசுகிறது. நீதிக்கான கட்டமைப்பை நோக்கி முன்னோக்கி செல்லும் பாதை சிக்கலானது. இனப்படுகொலையை சட்டப்பூர்வமாக அங்கீகரிப்பதென்பது ஒரு முடிவல்ல. அது உண்மைக்கும் இழப்பீடுகளை உறுதிப்படுத்துவதற்கும் இதே குற்றங்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்குமான ஒரு வழியாகும். ஆனால் முறையான தீர்ப்பு இல்லாவிட்டாலும் இனப்படுகொலை செயல்களுக்கும் நோக்கத்துக்குமான சான்றுகள் தார்மீக கணக்கீட்டை கட்டாயப்படுத்துகின்றன. சர்வதேச சட்டம் மெதுவாக நகரலாம், ஆனால் வரலாறு வேகமாக நகரும். போருக்கு பிந்திய இலங்கையின் சட்டபூர்வமான தன்மை அதன் குற்றங்களை அழிப்பதில் அல்ல, எதிர்கொள்வதில் சார்ந்துள்ளது. அந்த நோக்கத்திற்காக இந்த கட்டுரை ஈழத்தமிழர் அனுபவத்தை புரிந்து கொள்வதற்கான 3 அடுக்கு கட்டமைப்பை ஏற்றுக்கொள்கிறது. 1. வரலாற்று இனப்படுகொலை. சுதந்திரத்துக்கு பிந்திய பாகுபாடு, தமிழர்களின் அரசியல், கலாசார, பொருளாதார வாழ்க்கையை அரித்த படுகொலைகளின் ஒட்டுமொத்த விளைவுகள். 2. நிகழ்வு இனப்படுகொலை. போரின் இறுதி மாதங்களில் 2008, 2009 கூட்டுப் படுகொலைகளும் அழிவின் செறிவான கட்டமும். 3. கட்டமைப்பு இனப்படுகொலை. இன்று தமிழர் ஓரங்கட்டப்படுவதை தக்க வைத்து வரும் தொடர்ச்சியான அடக்குமுறையும் கலாசார அழிப்பும் மறுப்பும். இந்த அடுக்குகளை ஒன்றாக பார்ப்பதன் மூலம்
இனப்படுகொலையை ஒரு தருணமாக அல்ல, மாறாக ஓர் அமைப்பாக பார்க்கிறோம். இது சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் சித்தாந்தத்தில் வேரூன்றி அரச நிறுவனங்கள் மூலம் நிலைநிறுத்தப்படும் ஆதிக்க கட்டமைப்பாகும். இந்த கட்டமைப்பை நல்லிணக்க ஆணையங்கள் அல்லது மேம்பாட்டு திட்டங்களால் மட்டும் அகற்ற முடியாது. இது அரசியல் கற்பனையின் மாற்றத்தை கோருகிறது. இனப்படுகொலை என்று பெயரிடுவது அதை தக்க வைத்துக் கொள்ளும் மௌனத்தை உடைப்பதாகும். இலங்கை அரசின் வெற்றி கதை தமிழர் துன்பத்தை அழித்து போரை மனிதாபிமான வெற்றியாக மீண்டும் எழுதுவதை சார்ந்துள்ளது. புவிசார் அரசியல் வசதிக்காக அந்த கதையை ஏற்றுக்கொள்வதில் சர்வதேச சமூகத்தின் உடந்தை உள்ளது. ஆயினும் கூட மறுப்புக்கு எதிரான உண்மையை அது வலியுறுத்துவதால் தமிழ் போராட்டத்தின் தார்மீக சக்தி துல்லியமாக நீடிக்கிறது. இலங்கையின் போர் வெறும் ஒரு துயரமான மோதல் அல்ல, மாறாக ஒரு இனப்படுகொலை திட்டம், ஆக்கிரமிப்பு, மறுப்பு, மறதி மூலம் முடக்கப்பட்ட வடிவத்தில் தொடர்கிறது என்று வாதிடுவதற்கு சட்ட சான்றுகள், கல்வி ஆராய்ச்சி மற்றும் உயிர் பிழைத்தவர்களின் நினைவை பயன்படுத்துவது அவசியம். அதை வினைத்திறனுடன் நாம் செய்துள்ளோமா என்ற கேள்வியை நாம் எழுப்பியாக வேண்டும். இந்த உண்மையை எதிர்கொள்வது என்பது காயங்களை மீண்டும் உருவாக்குவது அல்ல, மாறாக குணப்படுத்துதல், ஒப்புக்கொள்வதன் மூலம் தொடங்குகிறது என்பதை வலியுறுத்துவதாகும். ஒரு நவீன ஜனநாயகம் என்று அறியப்பட்ட இலங்கை எவ்வாறு தன்னை ஓர் இனவரி அரசாக மாற்றியது? அழிவுகரமான வன்முறையை உருவாக்க தண்டனையின்மையும் சித்தாந்தமும் எவ்வாறு பின்னி பிணைந்தன போன்றவற்றை நோக்குவது அவசியம். இலங்கை இனப்படுகொலையை செய்ததா என்பது மட்டுமல்ல, உலகம் அதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வதற்கு எப்போதாவது தைரியத்தை காணுமா என்பதும் இறுதிக் கேள்வி. துன்புறுத்தலின் வரலாற்று வரைபடம் 1948 1983. 2009 பேரழிவை நோக்கிய இலங்கை அரசின் பாதை போரின் விபத்தோ வெறுமனே ஒரு கொடூரமான எதிர்கிளர்ச்சியின் அதிகப்படியானதோ அல்ல. இது சிங்கள பௌத்த பெரும்பான்மைவாதத்தில் நங்கூரமிடப்பட்ட நீண்ட அரசு உருவாக்கத்தின் உச்சக்கட்டமாகும். 1948 சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து விலத்தி வைத்தல், பொருளாதார ஓரங்கட்டல், கலாசார ஆதிக்கம் ஆகியவற்றின் கொள்கைகள் தீவின் அரசியல் புவியியலை மறுவடிவமைத்தன. வடக்கிலும் கிழக்கிலும் குவிந்திருந்த இலங்கை தமிழ் மக்கள் கொழும்பிலும் மத்திய மலைநாட்டின் தோட்டங்களிலும் குறிப்பிடத்தக்க சிறுபான்மையினருடன் படிப்படியாக ஒரு தேசிய தொகுதியிலிருந்து உள் மற்றொரு தொகுதியாக மாற்றப்பட்டனர். இந்த பகுதி அந்த மாற்றத்தை பதிவு செய்கின்றது. 3.5 தசாப்தங்களாக இனப்படுகொலைக்கான சமூக கருத்தியல் உள்கட்டமைப்பை உருவாக்கிய அரசால் அனுமதிக்கப்பட்ட பாகுபாட்டினதும் வன்முறையினதும் கதையை இது எடுத்துக் காட்டுகின்றது. இனப்படுகொலை ஆய்வுகளின் கருத்தியல் மொழியை பயன்படுத்துகையில் இந்த தசாப்தங்களில் வகைப்படுத்தல், பாகுபடுத்தல், துன்புறுத்தல் ஆகியன ஆயத்த நிலைகளில் இருந்தமையை காட்டுகின்றன. இதன் மூலம் அரசு தமிழ் மக்களை இலக்குக்குரிய மக்களாக கட்டமைத்தது என்ற வாதம் வலுவடைகிறது. 1948 பிரித்தானியாவிலிருந்து சிலோன் சுதந்திரம் பெற்றபோது அதன் தலைவர்கள் வெஸ்ட்மினிஸ்டர் பாணி நாடாளுமன்ற ஜனநாயகத்தையும் ஆழமான சமத்துவமற்ற சமூக அமைப்பையும் பெற்றனர். பிரித்தானிய காலனித்துவம் இனப்பிரிவினையை நம்பியிருந்தது. நிர்வாக கல்வி பணிகளுக்கு சில குழுக்களுக்கு சலுகை அளித்து மற்றவற்றை தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஒதுக்கியது. காலனித்துவ மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதன் கடுமையான இன வகைகளுடன் காலனித்துவத்திற்கு பிந்தைய தேசியவாதத்திற்கு அதன் மூலப்பொருளை கொடுத்தது. சுதந்திரம் ஒரு பன்மை அரசியலை கட்டியெழுப்புவதற்கான தயாரிப்பை வழங்கியது. ஆனால் அதற்கு பதிலாக சிங்கள பௌத்த உயரடுக்கு தேசத்தை ஓர் ஒற்றையாட்சி சிங்கள அரசாக மறுகற்பனை செய்தது. தமிழ் அரசியல் மற்றும் குடிமை உரிமைகளுக்கு முதல் அடி விரைவாக வந்தது. 1948 ஆண்டின் குடியுரிமை சட்டமும் 1949 ஆண்டின் இந்திய பாகிஸ்தான் குடியாளர் சட்டமும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் இந்திய வம்சாவளி தமிழர்களின் உரிமையை பறித்தன. பெரும்பாலும் தோட்டத் தொழிலாளர்கள் பிரித்தானிய ஆட்சியின் கீழ் கொண்டுவரப்பட்டனர். ஒரே இரவில் அவர்கள் நாடற்றவர்களாக மாறினர். இந்த நடவடிக்கை அதிகாரத்துவ மொழியில் நியாயப்படுத்தப்பட்டது. இருப்பினும்
இது நாட்டின் முதல் சட்டப்பூர்வ இனவிலக்கல் செயலை குறித்தது. இது பொருளாதார குறியீட்டு நோக்கங்களுக்கு உதவியது. நாடாளுமன்றத்தில் தமிழர் பிரதிநிதித்துவத்தை பலவீனப்படுத்துவதுடன் புதிய தேசத்தில் முழுமையான உரிமை சிங்கள இனம் அல்லது பரம்பரையை பொறுத்தது என்றும் வலியுறுத்தியது. இது வழக்கமான அர்த்தத்தில் இனப்படுகொலை அல்ல. இது வெகுஜன கொலை அல்ல. இது ஒரு வகையான கட்டமைப்பு அழிவு. இது ஒரு சமூகத்தை அரசியல் வாழ்க்கையிலிருந்தும் குடியுரிமையின் பாதுகாப்பிலிருந்தும் துண்டித்தது. இனப்படுகொலை ஆய்வுகள் இத்தகைய செயல்களை தொடர்ச்சியான அழிவின் ஒரு பகுதியாக அதிகளவில் அங்கீகரிக்கின்றன. ஒரு குழுவின் குடிமை அடையாளத்தை சட்டப்பூர்வமாக அழிப்பது பெரும்பாலும் உடல் ரீதியான ஒழிப்புக்கு முன்னோடியாகும். இலங்கையில் காலனித்துவத்திற்கு பிந்தைய அரசு அதன் தேசத்தை கட்டியெழுப்பும் திட்டத்தை தொடங்கியது. தமிழர்களை தேசத்திலிருந்து வெளியே வரையறுப்பதன் மூலம் அதன் முதற்படியை எடுத்து வைத்தது. மொழி ஆதிக்கம் இதன் அடுத்த நிலப்பரப்பாக மாறியது. 1956ஆம் ஆண்டில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட SWRD பண்டாரநாயக்காவின் அரசாங்கம் சிங்களத்தை ஒரே அதிகாரப்பூர்வ மொழியாக மாற்றும் வகையில் அதிகாரப்பூர்வ மொழிச் சட்டத்தை நிறைவேற்றியது. மக்கள் தொகையில் சுமார் கால் பகுதியினரால் பேசப்படும் தமிழ் அரச நிர்வாகம், கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றிலிருந்து விலக்கப்பட்டது. 24 மணி நேரத்தில் சிங்களம் மட்டும் என்ற முழக்கம் பிரசாரத்தின் வெற்றி குரலை கைப்பற்றியது. இந்த சட்டம் ஒரு திருப்பு முனையை குறித்தது. இது இன அடையாளத்தை ஒரு நிறுவன படிநிலையாக மாற்றியது. மேல் நோக்கிய இயக்கத்தின் தூண்களான அரச அதிகாரத்துவம், நீதித்துறை, கல்வி முறை போன்றன இப்போது முதன்மையாக சிங்கள மொழி பேசுபவர்களுக்கு அணுகக்கூடியதாக மாறின. அதிக ஆங்கில கல்வி விகிதங்கள் காரணமாக காலனித்துவ ஆட்சியின் கீழ் சிவில் சேவையில் விகிதாசாரமற்ற முறையில் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட தமிழர்கள் கிட்டத்தட்ட ஒரே இரவில் நிலையில்லாத்தன்மைக்கு உள்ளாக்கப்பட்டனர். இலங்கையில் மொழிக் கொள்கை இவ்வாறு கலாசார பொறியியலாக செயற்பட்டது. இது வெறும் நிர்வாகத் திறனை மட்டுமல்லாமல் அரசின் குறியீட்டு சுத்திகரிப்பையும் நாடியது. இனப்படுகொலை கோட்பாட்டாளர்கள் நீண்ட காலமாக மொழியியலும் கலாசார ஒருமைப்பாடும் இனப்படுகொலை நோக்கத்தின் ஆரம்பகால குறிகாட்டிகள் என்று குறிப்பிட்டுள்ளனர். அவர்கள் தேசம் என்பதை மேலாதிக்க இனத்துடன் இணைந்ததாக கட்டமைத்து சிறுபான்மையினரை அதற்குள் மாசுபடுத்திகளாக சித்தரிக்கின்றனர். இலங்கையில் 1956 சட்டம் அரசு சிங்கள பௌத்த பெரும்பான்மையினருக்கு மட்டுமே சொந்தமானது என்று அறிவித்தது. மொழிக் கொள்கை பாகுபாட்டை நிறுவனமயமாக்கியிருந்ததால் தமிழர் எதிர்ப்பு கலவரங்கள் அதை பொதுக்கட்சியாக மாற்றியது. 1956 மற்றும் 1983 இடையில் தொடர்ச்சியான கும்பல் வன்முறையின் அலைகள் தண்டனையின்றி தமிழ் பொதுமக்களை குறிவைத்தன. ஒவ்வொரு படுகொலையும் ஒரு பழக்கமான அமைப்பை பின்பற்றியது. ஒரு அரசியல் தூண்டுதல், பெரும்பாலும் சிறியதாகவோ தயாரிக்கப்பட்டதாகவோ, அதைத் தொடர்ந்து தமிழ் வணிகங்கள், வீடுகள், கோயில்கள் மீது திட்டமிடப்பட்ட தாக்குதல்கள் நடைபெற்றதுடன் இவை பெரும்பாலும் காவல்துறை அல்லது உள்ளூர் அதிகாரிகளால் தூண்டப்பட்டனவாகவும் இருந்தன. 1956ஆம் ஆண்டு மொழிச் சட்டத்துக்கு எதிரான அமைதியான தமிழர் போராட்டங்களின் போது வன்முறை வெடித்தது. 1958ஆம் ஆண்டில் தமிழர் பழிவாங்கல்கள் பற்றிய வதந்திகளுக்கு பிறகு கொழும்பிலும் தெற்கு முழுவதிலும் கும்பல்கள் வன்முறையில் ஈடுபட்டு நூற்றுக்கணக்கானவர்களை கொன்றன. அரசாங்கம் அவசரகால நிலையை அறிவித்தது. ஆனால் குற்றவாளிகளை தண்டிக்க சிறிதும் செய்யவில்லை. 1977ஆம் ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தல்களில் தமிழ் ஐக்கிய விடுதலை முன்னணி தனிநாட்டுக்கான ஆணையை வென்றாகச் சொன்னது. இதே காலத்தில் வன்முறை மீண்டும் வெடித்தது. ஜூலை 1983இல் புலிகள் ஓர் இராணுவ வாகனத்தை தாக்கி 13 வீரர்களை கொன்ற பிறகு இவ்வன்முறை அதன் உச்சத்தை அடைந்தது. பழிவாங்கும் விதமாக கொழும்பிலும் பிற நகரங்களிலும் தமிழர் விரோத படுகொலைகள் நடந்தன. பல நாட்களாக கும்பல்கள் இராணுவத்தினதும் காவல்துறையினதும் உடந்தையுடன் தமிழர்களுக்கு எதிராக சூறையாடல்களிலும் எரித்தலிலும் கொலைகளிலும் ஈடுபட்டன. ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதுடன் பல்லாயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்தனர். இதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே யாழ்ப்பாண பொது நூலகம் அரச ஆதரவு கார்டியர்களால் எரிக்கப்பட்டது.
இது தமிழ் கலாச்சார நினைவகம் மீதான தாக்குதலை குறிக்கிறது. இவை தன்னிச்சையான கலவரங்கள் அல்ல. அறிஞர்கள் இவற்றை இனப்படுகொலை நோக்கிலான படுகொலைகள் என்று அழைக்கிறார்கள். சிறுபான்மையினரை பயமுறுத்தும் மற்றும் தண்டனையின் வரம்புகளை சோதிக்கும் வன்முறையின் அவ்வப்போது வெடிப்புகள் நிகழ்ந்தன. ஒவ்வொரு படுகொலையும் தமிழர்களின் உயிர்கள் இழக்கத்தக்கவை, அரசின் பாதுகாப்பு நிபந்தனைக்குட்பட்டது என்ற செய்தியை வலுப்படுத்தியது. வன்முறையின் செயற்திறன் நிரூபிக்கப்பட்டதாகவும் சிங்கள மேலாதிக்கத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சடங்காக இவ்வன்முறைகள் அமையப்போகின்றன என்பதையும் இவை எடுத்துக்காட்டின. இந்த வன்முறை சுழற்சிக்கு இணையாக தமிழ் அரசியல் வெளிப்பாட்டிற்கான ஜனநாயக பாதைகள் அமைப்பு ரீதியாக பாதிக்கப்பட்டன. பிராந்திய சுயாட்சிக்கான மிதமான முன்மொழிவுகளான பண்டா செல்வா ஒப்பந்தம் 1957, டட்லி செல்வா ஒப்பந்தம் 1965 ஆகிய இரண்டும் சிங்கள தேசியவாத அழுத்தத்தின் கீழ் இரத்து செய்யப்பட்டன. 1970களின் முற்பகுதியில் அரசியல் அமைப்பு மாற்றங்கள் பெரும்பான்மைவாதத்தை மேலும் வேரூன்றச் செய்தன. 1972 அரசியலமைப்பு சோல்பரி அரசியலமைப்பின் பாதுகாப்புகளை நீக்கியது. பௌத்தத்தை முக்கிய இடம் கொண்டதாக அறிவித்ததுடன் ஒற்றையாட்சி அரசின் கீழ் மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தையும் அறிவித்தது. 1978 அரசியல் அமைப்பு ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் கீழ் இந்த கட்டமைப்பை ஆழப்படுத்தியது. அதிகாரத்தை குவித்ததுடன் அரசு அவசரகால அதிகாரங்களை சிறிய பொறுப்புக்கூறலுடன் பயன்படுத்தவும் அனுமதித்தது. அரசியலமைப்பின் அரசியலில் பயனற்ற தன்மையை கண்ட தமிழ் இளைஞர்கள் அதிகளவில் போர்க்குணத்திற்கு மாறினர். 1970களின் நடுப்பகுதியில் தமிழ் இளைஞர்கள் ஆயுதமேந்தி அமைப்புகளை உருவாக்கினர். சித்திரவதை, விசாரணையின்றி தடுத்து வைத்தல், கட்டாயமாக காணாமல் போதல் ஆகியவற்றை இயல்பாக்கும் ஒரு சட்டக்கருவியான பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் 1979 கீழ் அரசு கடுமையான பாதுகாப்பு சட்டங்களையும் தன்னிச்சையான கைதுகளையும் மேற்கொண்டது. அரசு தமிழர்களின் எதிர்ப்பை குற்றமாக்கியது. இதனைத் தொடர்ந்து வன்முறை என்பது அரசு கொள்கையின் மொழியாகவும் தமிழர்களின் உயிர் வாழ்வின் இலக்கணமாகவும் மாறியது. இனப்படுகொலை செயல்முறைகளின் அடிப்படையில் நோக்கும்போது இந்த காலம் துருவ முனைப்பு நிலையை குறிக்கிறது. மிதமான குரல்கள் மௌனமாக்கப்படும் போது சமரசம் சாத்தியமற்றதாகிவிடும். மேலும் முழு மக்களும் இருத்தலியல் மோதலுக்கு தள்ளப்படும் போது நிச்சயமின்மை சூழ்ந்து கொள்ளும். ஈழத்தமிழர்களுக்கும் அதுவே நிகழ்ந்தது. இந்த காலகட்டத்தில் அரசியலுக்கும் சட்டத்திற்கும் அப்பால் கலாச்சார அழிப்பு ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்தது. நீர்ப்பாசன மேம்பாடு, மக்கள் தொகையை மாற்றியமைத்தல், பிராந்திய கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்துதல் என்ற போர்வையில் தமிழர் பெரும்பான்மையாக உள்ள வடக்கு கிழக்கு பகுதிகளில் சிங்கள மக்களை அரசு சார்ந்த காலனித்துவ திட்டங்கள் மீள்குடியேற்றின. பௌத்த சின்னங்கள், ஸ்தூபங்கள், கோவில்கள், சிலைகள் போன்றன தமிழ் கிராமங்களில் பெரும்பாலும் இந்து கோவில்களின் இடிபாடுகளில் அமைக்கப்பட்டன. இந்த செயல்கள் வெறும் கலாச்சார கையகப்படுத்தல் மட்டுமல்ல, வேண்டுமென்றே குறியீட்டு ஆக்கிரமிப்பாக இருந்தன. இவை நிலப்பரப்பை சிங்கள பௌத்த இடமாக மீண்டும் எழுதுதலை நோக்காக கொண்டவை. 1981 யாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்டது இந்த போக்கை தனித்து காட்டும் ஒரு தருணமாக நிற்கிறது. தெற்காசியாவின் சிறந்த தமிழ் கையெழுத்து பிரதிகளின் களஞ்சியங்களில் ஒன்றினை அழித்தமை அறிவுக்கும் நினைவகத்துக்கும் அடையாளத்துக்கும் எதிரான தாக்குதலாகும். உயிர் பிழைத்தவர்கள் அதை ஈழத்தமிழ் நாகரிகம் எரிக்கப்பட்ட இரவு என்று விவரித்தனர். இனப்படுகொலை பற்றிய புலமைத்துவ சொல்லாடல்களில் அத்தகைய கலாச்சார அழிவு, காப்பகங்கள், கோயில்கள், மொழியை கவனத்தில் வைத்து கலாச்சார இனப்படுகொலை என்று அழைக்கப்படுகிறது. 1948 இனப்படுகொலை சமவாயத்தில் சேர்க்கப்படவில்லை என்றாலும் லெம்கின் தானே அதை மக்களின் மனப்பான்மையை அழிப்பதற்கான மையமாக கண்டார். இலங்கையில் இந்த கலாச்சார அழிப்பு உடல் ரீதியான வன்முறைக்கு இணையாக அமைந்ததுடன் கற்பனை செய்யப்பட்ட சிங்கள தாயகத்திற்குள் தமிழர் இருப்பு அந்நியமானதும் மாசுபடுத்துவதும் கூட என்ற உலக கண்ணோட்டத்தை வலுப்படுத்தியது. வெளிநாட்டு தாக்கங்களில் இருந்து தீவை தூய்மைப்படுத்தும் சுத்திகரிப்பு திட்டம்
மதத்தாலும் வரலாற்றாலும் புனிதப்படுத்தப்பட்ட ஒரு தார்மீக பணியாக மாறியது. 1983ஆம் ஆண்டு நடந்த கருப்பு ஜூலை வன்செயல்கள் இனத்துவ பாகுபாட்டிலிருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட அழிவுக்கு ஒரு தீர்க்கமான மாற்றத்தை குறித்தது. அரசு இவற்றுக்கு உடந்தையாக இருந்தது சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபணமானது. தமிழர் வீடுகளை அடையாளம் காண வாக்காளர் பதிவேடுகள் பயன்படுத்தப்பட்டன. பாதுகாப்பு படையினர் தாக்குதல்களில் ஈடுபட்டனர் அல்லது பங்கேற்றனர். அரசு காவலில் இருந்த கைதிகள் படுகொலை செய்யப்பட்டனர். அதன் பின்னர் அரசாங்கம் 6வது திருத்தத்தை நிறைவேற்றியது. தனி அரசுக்கான ஆதரவை குற்றச் செயலாக்கி அரச ஊழியர்களை ஒற்றை இலங்கைக்கு விசுவாசமாக சத்தியம் செய்ய கட்டாயப்படுத்தியது. பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பியோடி உலகளாவிய புலம்பெயர்ந்தோரின் மையமாக உருவெடுத்தனர். மற்றவர்கள் ஆயுத போராட்டம் மட்டுமே உயிர் வாழ்வதற்கான ஒரே வழி என்று நம்பி போராளி குழுக்களில் இணைந்தனர். அதைத் தொடர்ந்து வந்த உள்நாட்டுப் போர் 100,000க்கும் மேற்பட்ட உயிர்களை கொன்றதுடன் தீவை உலகின் மிகவும் இராணுவமயமாக்கப்பட்ட ஜனநாயக நாடுகளில் ஒன்றாக மாற்றியது. இனப்படுகொலை ஆய்வுகளின் பார்வையில் 1983ஆம் ஆண்டு தீவிரமயமாக்கலின் தருணமாக புரிந்து கொள்ளப்படலாம். அரசு வன்முறை அவ்வப்போது நிகழாமல் திட்டமிடப்பட்ட முறையானதாக மாறியது. அது துன்புறுத்தலுக்கும் அழிப்புக்கும் இடையிலான நுழைவாயிலாக இருந்தது. சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் தர்க்கம் அதன் தவிர்க்க முடியாத முடிவை எட்டியிருந்தது. படிநிலை இல்லாமல் சக வாழ்வை கற்பனை செய்ய முடியாத ஒரு அரசாக இலங்கை உருவெடுத்திருந்தது என்பதை அது காட்டுகிறது. இனப்படுகொலை ஆய்வுகளின் மூலம் இந்த கடந்த கால கட்டத்தை படிக்கலாம். 1948 1983 காலகட்டத்தை ஸ்டாண்டனின் இனப்படுகொலை நிலைகளில் நாம் வரைபடமாக்கினால் ஒன்று தெளிவாக தெரியும். வகைப்பாடு. பிந்திய காலனித்துவ மக்கள் தொகை கணக்கெடுப்பும் அரசியல் கதையாடல்களும் குடிமக்களை சிங்களவர் தமிழர் என்கிற வகைகளாக பிரித்து ஒவ்வொன்றிற்கும் தார்மீக வரலாற்று படிநிலைகளை இணைத்தது. குறியீட்டு மயமாக்கல். மொழி சட்டங்கள், மதச்சின்னங்கள், இடஞ்சார்ந்த கொள்கைகள் இன அடையாளத்தை அன்றாட வாழ்க்கையில் குறியாக்கம் செய்தன. பாகுபாடு. குடியுரிமை, மொழிச்சட்டங்கள் போன்றன அரசியல் பொருளாதார பங்கேற்பிலிருந்து விலக்கப்படுவதை நிறுவனமயமாக்கின. மனிதாபிமானமற்ற தன்மை. தமிழர்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் அவர்களை சலுகை பெற்ற காலனித்துவ ஒத்துழைப்பாளர்களாகவும் தேசத்திற்கு இருத்தலியல் அச்சுறுத்தல்களை தருபவர்களாகவும் சித்தரித்தது. அமைப்பும் துருவ முனைப்பும். படுகொலைகளும் அவசரகால சட்டங்களும் சமூகத்தை இராணுவமயமாக்கின. அதே நேரத்தில் மிதமான குரல்கள் அமைதியாகிவிட்டன. தயாரிப்பு. 1983 வாக்கில் அடக்குமுறையின் இயந்திரங்கள், பாதுகாப்பு எந்திரம், பிரச்சார வலையமைப்புகள் மற்றும் சட்டக்கருவிகள் முழுமையாக செயற்பட்டன. 2009 உச்சத்தை அடைந்த அடுத்தடுத்த தசாப்தங்கள் மீதமுள்ள கட்டங்களை துன்புறுத்தல், அழிப்பு மற்றும் மறுப்பு நிறைவு செய்தன. எனவே இலங்கை தமிழர்களின் இனப்படுகொலையை போரின் இறுதி மாதங்களுடன் மட்டுப்படுத்த முடியாது. இது தலைமுறைகள் நீடிக்கும் ஒரு செயல்முறையாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அரசின் உருவாக்கத்திலேயே பொதிந்துள்ள மெதுவான ஒட்டுமொத்த இனப்படுகொலையாகவே இது அமைகின்றது. 1980களின் முற்பகுதியில் இலங்கை ஓர் ஆழமான உருமாற்றத்திற்குட்பட்டது. காலனித்துவத்திற்கு பிந்திய ஜனநாயகமாக தொடங்கியது ஓர் இனவெறி அரசாக பரிணமித்தது. குடியுரிமை, பாதுகாப்பு, உரித்து, சொந்தம் ஆகியவை இனத்தாலும் மதத்தாலும் தீர்மானிக்கப்படும் ஒரு அமைப்பாக மாறியது. ஒவ்வொரு சட்ட சீர்திருத்தமும், ஒவ்வொரு படுகொலையும், கலாச்சார அழிப்புக்கான ஒவ்வொரு செயலும் ஆதிக்கத்தின் பின்னலை இறுக்கியது. தமிழ் மக்களிடமிருந்து அரசியல் உரிமைகள், பிராந்திய சுயாட்சி மற்றும் குறியீட்டு இருப்பு கூட முறையாக பறிக்கப்பட்டது. இது இனப்படுகொலைக்கு முந்திய கட்டமைப்பு என அடையாளப்படுத்தப்படலாம். ஓர் உள்ளெதிரிக்கு எதிராக தன்னை வரையறுத்துக் கொண்ட ஓர் அரசு தண்டனையின்மையை இயல்பாக்கியது, விலக்குரிமையை புனிதப்படுத்தியது. எனவே 2009 இனப்படுகொலை ஒரு புரட்சி அல்ல, மாறாக இந்த பாதையின் தர்க்க ரீதியான இறுதிப்புள்ளி. எந்தவொரு எதிர்கால நீதி செயல்முறைக்கும் இந்த வரலாற்றை புரிந்து கொள்வது அவசியம்.
இனப்படுகொலையை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வன்முறை வெடிப்பாக அல்லாமல் கொலைக்களங்களுக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே சட்டத்தினதும் மொழியினதும் துணையுடன் தொடங்கும் ஒரு நிர்வாக வடிவமாக பார்க்க இது நம்மை கட்டாயப்படுத்துகிறது. உள்நாட்டுப் போரின் பல தசாப்தங்களில் கிளர்ச்சி எதிர்ப்பு சித்தாந்தத்துடன் ஒன்றிணைந்து அழிப்புப் போர் என்று மட்டுமே விவரிக்கக்கூடிய ஒன்றை உருவாக்கிய போது இந்த கட்டமைப்பு எவ்வாறு இராணுவமயமாக்கப்பட்ட அழிவின் முழு எந்திரமாக வலுவடைந்தது என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.